தாலா இந்த உலகத்துல கோடான கோடி உயிரினங்களை உருவாக்கி அதிலும் சிறப்பிற்குரிய உயிரினமாக மனிதனை படைத்து அதிலும் சிறந்தவர்களாக மூமீன்களாக இறையச்சமுள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கின்றான். ஆகவே அந்த வல்ல நாயனுக்கே புகழ் அனைத்து முடித்தாகுக. அகில உலகத்துக்கு அருள்கொடை அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் காலையிலிருந்து கண் விழித்திலிருந்து இரவு தூங்கும் வரை நிறைய உரையாடல்கள் நமக்கு மத்தியில் இருக்கின்றது. அது நல்ல வார்த்தைகளும் இருக்கு, கெட்ட வார்த்தைகளும் இருக்கின்றது. அந்த நல்ல வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தரஜா, ஒரு நம்பரை கொடுக்கிறான். அதுல உயர்ந்த நன்மை, உயர்ந்த, அதுக்கு உச்சபட்ச, அதுக்கு ஈடு இணை இல்லை, அவ்வளோ உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதே போல தீமை, மோசமான, அதுல இதுதான் இல்லை, அவ்வளோ மோசமான ஒரு தீமை, அதுக்குரிய நம்பரை அல்லாஹ் கொடுக்குறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வமன் அஹ்ஸன கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன் இல்லையா, அதுதான் சொல்லிலே சிறந்த சொல். தொழுதிங்களா, நோன்பு வச்சிங்களா, ஜக்காத்து கொடுத்தீங்களா, ஹஜ் பண்ணீங்களா, திக்ர் பண்ணீங்களா, இதெல்லாம் நன்மைக்குரிய செயல்பாடுகள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இதுவும் நன்மைக்குரிய செயல்பாடுகள். இதுலயே உயர்ந்த நன்மைக்குரியது எது அப்படின்னு சொன்னா, வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன் இல்லையா, அதுதான் சொல்லிலே சிறந்த சொல் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றார். சரி, இது சொல்லிலே சிறந்த சொல். என்ன மோசமான சொல் எது அப்படின்னு சொன்னா, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். ஷிர்கு தான் மிக மிக மோசமான தீமை, அநியாயம் அப்படின்னு சொல்லி. அநியாயத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அநியாயமா யாராச்சும் ஒருத்தர் அடிச்சுட்டா, பொருளாதாரத்தை அபகரிச்சுட்டா, அவதூறு சொன்னா, அது அவருக்கு எதிராச்சும் நம்ம செயல்பட்டா, என்னப்பா இது மிகப்பெரிய ஒரு அநியாயமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனா இந்த அநியாயத்துல மிக உச்சபட்ச அநியாயம் எது அப்படின்னு சொன்னா ஷிர்க் அப்படின்றோம். நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். ஷிர்கு தான் மிகப்பெரிய ஒரு தீமை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் திருமறையில சொல்லி காண்பிக்கின்றார். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நன்மை ஏவி தீமை தடுக்க வேண்டும். இதுதான் நம்முடைய மூமினுடைய உயர்தரமான ஒரு செயல்பாடு. இன்னைக்கு பாருங்க, அல்லாஹ்வை யார் நம்பியிருக்காங்க? முஸ்லிம் மட்டும் தான் நம்பியிருக்காங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? முஸ்லிம் மட்டும் இறைவன் இல்லப்பா, அல்லாஹ் எல்லோருக்கும் இறைவன். யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஓ மக்களே, உங்களையும் உங்களுடைய முன்னுள்ளவர்களையும் படைத்தது அந்த அல்லாஹ் தான், ரப்பு தான். இங்க என்ன சொல்றான்? யா அய்யுஹன்னாஸ், ஓ மக்களே என்று அழைக்கிறான். தன் தூதரை அறிமுகப்படுத்துகிறான். குல் நபியை நீங்க சொல்லுங்க, யா அய்யுஹன்னாஸ், ஓ மக்களே, இன்னி ரசூலுல்லாஹ் இலைக்கும் ஜமீஆ, உங்கள் அனைவர்களுக்கும் நான் தூதர் என்று நீங்க சொல்லுங்க என்ன அல்லாஹ் கட்டளையிட்டான். அங்கேயும் நாஸ் என்று சொல்லி காண்பீர்கள். நாஸ்னா என்ன? ஒட்டுமொத்த மனித குலத்தை சேர்ந்தவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தைக்கு நாஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு நாட்டில் வந்ததுனால யாயுல் அரப் இன்னி ரசூலுல்லாஹ்னு சொல்லல, யாயுல் குரைஷ் இன்னி ரசூலுல்லாஹ்னு சொல்லல, யாயுல் ஹாஷிம், ஹாஷிம் குடும்பத்தை சேர்ந்தவரே இன்னி ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லல. எல்லா மக்களும் இன்னும் தெளிவா சொல்றான், காஃபத்தல் லின்னாஸ், எல்லா மக்களுக்கும் அவர் தான் தூதர், வழிகாட்டி. ரஹ்மத்துல் லில் ஆலமீன், எல்லா உலகத்துக்கும் அவர் தான் ரஹ்மத், அருளை, அருள் வளங்களை தெளிவுபடுத்தக்கூடியவர். அவர் தான் உங்களுக்கு அருளாகவும் இருக்கின்றார். இப்போ நாஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். இப்போ அல்லாஹ் ரசூலை நாம் ஏற்றுக்கொண்ட நாம் அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை எப்படி அறிமுகப்படுத்துகின்றான்? முதல் நாஸ், எல்லா மக்களுக்கும் இது நேர் வழிகாட்டு.
நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், முஸ்லிம்களுக்கு மட்டும் தான்ப்பா இந்த குரான் அப்படின்னு. முதல்லின்னாஸ், எல்லா மக்களுக்கும் இது நேர் வழிகாட்டி. முஸ்லிம் மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்கும் இது. படிக்கக்கூடியவர் யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நேர் வழிகாட்டி தான். இன்னைக்கு முஸ்லீம் மட்டும் தான் உரிமையை கொண்டாடுறாங்க. இந்த குரான் இறங்கும்போது எந்த முஸ்லீம் இருந்தாங்க? முஸ்லீம் அல்லாஹ்வின் மத்திய தான் இந்த குரானை ஓதி காண்பிக்கப்பட்டது. அதை கேட்டுதான் எல்லா மக்களும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. யூதர்கள் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, மஜூசி இருந்தாங்க, முஷ்ரிக்கள் இருந்தாங்க, காஃபிர்கள் இருந்தாங்க. இது போன்ற பல தெய்வ கொள்கை உடையவர்கள், பல கொள்கை உடையவர்கள் இருந்தார்கள். எல்லோருமே முஸ்லீம் அல்லாதவர்கள். அவர்களை பார்த்துதான் குரான் சொல்லுது, முதல்லின்னாஸ், உங்களுக்கு நேர் வழி காட்டி இருக்கின்றது, பையினா தெளிவுபடுத்தி காண்பிக்கின்றது, உல் ஃபுர்கான் அக்குவேர் ஆணிவேராக பிரித்து காண்பிக்கின்றது என்று அல்லாஹ் தான் திருமறையில எல்லா மக்களுக்கும் சொந்தமானது சொல்றான். இப்ப அடுத்து அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வுடைய அந்த வேதம், இந்த மூன்றும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? முஸ்லிம், முஃமின் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? இதுதான் கவனிக்கத்தக்க ஒரு செய்தியா இருக்கின்றது. குந்தும் கைர உம்மத், நீங்கள் சிறந்த சமுதாயம். நீங்கள் யாரு? இந்த மூன்றும் ஏற்றுக்கொண்ட மக்களாகிய நீங்கள் மூமின்கள். கைர உம்மத், சிறந்த சமுதாயம். தஅமுருன பில் மஅரூஃப், நன்மை ஏவ வேண்டும். நன்மைனா என்ன? ஆரம்பத்திலே சொன்னேன், வமன் அஹ்ஸன கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ். மக்களை தீனின் பக்கம் அழைக்கிறதா நன்மையிலே உயர்ந்த நன்மை. நன்மையே வேண்டும். தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்க வேண்டும். மினுன பில்லாஹ், அல்லாஹ் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆகவே நன்மையவே தீமை தடுக்க வேண்டும். தீமை என்ன? ஷிர்க். இன்ன ஷிர்க லஸுல்முன் அதீம். இந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் செய்தால்தான் நீங்கள் உயர்ந்தவர். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? குந்தும் கைர உம்மத், நீங்கள் சிறந்த சமுதாயம். உஹ்ரிஜத், உருவாக்கப்பட்டிருக்கின்றீர்கள். எதற்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றீர்கள்? லின்னாஸ். அந்நாஸ் என்ற வார்த்தை இங்கே வருது பாருங்க. லின்னாஸ், பிற மக்களுக்காக. இப்ப நாம வெறிய தொழுறது, நோம்பு வைக்கிறது, ஜகாத் செய்யறது, ஹஜ் செய்யறது, நமக்குள்ளே நாம என்ன தீனை பகிர்ந்து கொள்வது இல்லைங்க. இன்னும் 6வது நாள் அமானத், அமானத்தா கொடுத்துருக்காங்க இந்த தீன். அமானத்துன்னு சொன்னா உங்களுக்கு சொந்தமானது, உங்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல, உங்களுக்கும் சொந்தமானதுதான். இதை பிறருக்கு எடுத்து சொல்வது உங்கள் மீது கடமையானது. ஆக பிற மக்களுக்காக உஹ்ரிஜத், உருவாக்கப்பட்டிருக்கின்றீர்கள், தயாராக்கப்பட்டிருக்கின்றீர்கள், வெளியாக்கப்பட்டிருக்கின்றீர்கள். தஅமுருன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர், நன்மை செய்ய வேண்டும், தீமை தடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்யறாங்க. வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கின்றதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக, லா தஅமுருன பில் மஅரூஃப், நன்மை நீங்கள் ஏவ வேண்டும், வல தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்க வேண்டும். நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய காரியங்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய சேஃப்டி உங்களுக்கு உண்டு. இந்த உலகத்துல நீங்கள் தான் உயர்ந்தவர்களா இருப்பீர்கள், கண்ணியமானவர்களா இருக்கின்றீர்கள். அல்லாஹ் சூரா நூர்ல கூட சொல்லி காமிக்கின்றான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் லா யஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமா ஸ்தக்லஃபல் லதீன மின் க்பலிஹிம் வலா யுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதீ இர்ததா வலா யுபத்திலன்னஹும் மின் பஅதி ഖൗஃபிஹிம் அம்னா. அல்லாஹ்வை ஏற்று ஈமானோட உறுதியோட நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் இந்த உலகத்தினுடைய ஹலீஃபாக். உங்களுக்கு அபயமான என்னது பயமற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். நீங்கள் எந்த மார்க்கத்தை புரிந்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த மார்க்கத்தை திருப்தியோட தைரியமாக, எந்த ஒரு அச்சம் இல்லாமல் தைரியமாக நீங்கள் வாழ்வீர்கள். அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தினானா இல்லையா? வாழ்ந்தார்களே இல்லையா? 15ஆம் நூற்றாண்டுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா முஸ்லிம்கள் தான் உலகளாவில என்ன அரசர்களாக இருந்தார்கள். அவருடைய ஆதிக்கம் தான் 15ஆம் நூற்றாண்டு வரை உலகளாவில அவருடைய ஆதிக்கங்கள் இருந்தது. நிலைமை என்னாச்சு? தீனை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டாங்க. உலக மோகங்கள், ஆசைகள், என்ன அற்பார்ப்ப இன்பங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் அடிமையாயிட்டாங்க. விளைவு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்றாங்க, ஒரு முன்னறிவிப்பு செய்யறாங்க. யுஸல்லித்தன்னல்லாஹு அலைக்கும் ஐ யுஆகபக்கும்,
உங்களை தண்டிக்கக்கூடியவர்களே அல்லாஹ் உங்கள் மீது சாட்டி விடுவான். அல்லாஹ் அக்பர். நீங்க கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தெளிவா சொல்றாங்க, சொல்லித்தனல்ல வயலைக்கும் ஐயோ ஆபத், உங்களை தண்டிக்கக்கூடியவர்களை உங்கள் மீது சாட்டி விடுவான். தும்மையாரக்கும், பிறகு உங்கள நல்லவர்கள் மகான்கள் அவுலியாக்கள் சொல்லக்கூடியவர்கள் துவா செய்வார்கள். அந்த துவாக்கு எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. தனிப்பட்ட முறையில நமக்காக நாம் துவா செஞ்சிடும், அது அல்லாஹ் ஏத்துப்பான். ஆனா சொசைட்டிக்காக நாம் துவா செய்வோம் சொன்னா அதுக்கு எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. ஏன்னா சொசைட்டி எல்லாமே அப்படி மாறி கிடக்கு, எப்படி அங்கீகாரம் கிடைக்கும்? அன்பிற்குரிய சகோதரிகளை சற்று சிந்தித்து பாருங்க. எதுவரை நாம் தீனை கையில் வைத்துக் கொண்டிருந்தோமோ, எதுவரும் தீனை உயிரை விட மேலாக நாம் மதித்தோமோ, அப்போது வரை நாம் இந்த உலகத்தினுடைய ராஜாக்களாக கண்ணியமான உயர்ந்த அந்தஸ்துடையவர்களாக இருந்தோம். எப்போ உலக ஆசைகள் மோகங்கள் வந்து விட்டதோ அப்போது நம்முடைய நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா எல்லாத்தோட கீழே போயிடும். அங்கு அன்றைய காலத்துல சின்ன ஒரு நாடு கூட முஸ்லிம் கையில் இல்லை. ஆனா உலக நாடுகள் எல்லோரும் அவர்களை பார்த்து பயந்தது. உலக நாடுகள் எல்லாம் பார்த்து பயந்தது. ஆனா இன்னைக்கு முஸ்லிம்கள் நாடு 58 நாடுகள் இருக்கின்றது. யார் எங்க பயப்படுறாங்க? எந்த ஒரு பயமும் இல்லை. அதற்கு காரணம் என்ன? தீன் மார்க்கத்துல நாம ஒழுங்கா இல்லை, இஸ்லாத்துல நாம ஒழுங்கா இல்லை, தீனை பின்பற்றுவதில்லை. நபிகளாம் ஸல்லல்லாஹு தான் சொல்றாங்க, பின்னொரு காலம் வரும், இந்த முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா இருப்பாங்க, ஆனா அவருடைய பலம் பலகீனமா இருக்கும். அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் பிரிந்து பிரிந்து உங்கள் சுயநலத்துக்காக நீ வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பலம் பலகீனமாகிவிடும், குன்றி போய்விடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டு. அதுதான் இன்னைக்கு நாம கண்கூட பார்த்துட்டு. அரபு தீபகற்பம் 1/2 நூற்றாண்டுல எல்லா நாடுகள் முஸ்லீம் ஆயிடுச்சு. எல்லா பாதி உலகத்து நாடுகள் இஸ்லாம் சென்று அடைஞ்சிடுச்சு. அரபு தீபகற்பம் எல்லாம் இஸ்லாம் ஆன பிறகு ஸ்பெயின் நாட்டை சென்று அடையுது ஒரு குழு. என்ன, தாரிக் பின் ஜெயித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்களின் தலைமையில ஒரு குழு வந்து ஸ்பெயின் நாட்டு சென்று அடையுது. தாரிக் பின் ஜெயித் சொல்றாரு, நம்ம வந்த கப்பலெல்லாம் எரிச்சிருங்க அப்படின்னு. மக்கள் எல்லாம் பதறி போய் நிக்கிறாங்க. கப்பல் வந்திருக்கிறோம், தப்பிச்சு ஓடுறதுக்கு இதுதான் இருக்கு, இது எரிக்க சொல்றாரு அமீரு. சரி, அமீருக்கு கட்டுப்படும், எரிச்சிட்டாங்க. ஒரு சொல்றாரு, நாம் ஏதோ நிராத பாணியா நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க, நம்ம கிட்ட அல்லாஹ் 2 பொருளை நம்ம கிட்ட கொடுத்துருக்கான். அது என்ன? ஹுதம் வ நூர். ஹுதா நேரான வழி, நூர் அல்லாஹ்வின் ஒளி மார்க்கம். அப்போ அந்த மக்கள் எப்படி இருக்காங்க? லலாலத் வழிகேட்டில் இருக்காங்க, துலுமாத் இருளிலே மூழ்கி இருக்கின்றார்கள். ஆக ஹிதாயத்தை கொடுப்போம், லலாலத்திலிருந்து விடுபடுவார்கள். நூரை கொடுப்போம், துலுமாத்திலிருந்து என்ன பண்ணுவாங்க? வெளியேறுவார்கள். ஆக ஒன்றை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பக்கம் போனாலும் மௌத்து தான், இந்த பக்கம் வந்தாலும் மௌத்து தான். இந்த பக்கம் போய் நீங்க தீனை பத்தி சொல்லி ஷஹீத் ஆயிட்டீங்கன்னு சொன்னா உடனுக்குடனே சொர்க்கம். அவர்கள் பயந்து இங்க வந்தா கப்பலாம் இல்ல, தண்ணி தான் இருக்கு, இதுல குதிப்பீர்கள் என்று சொன்னால் இங்கேயும் மரணம் தான். முனாஃபிக், பயந்து ஓடக்கூடியவன், அவனுக்கு பேர் என்னது? முனாஃபிக். இதுல போய் விழுந்தானா இது நரகம், தண்ணி இல்லை, இது நரகம். சொல்லிட்டு சூரா யாசீனுடைய சம்பவத்தை சொல்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஊருக்கு 2 நபி அனுப்புறான். ஒருத்தர் அனுப்பினா சரிப்பட்டு வர முடியாது, ஏன்னா அந்த மக்கள் அவ்வளவு முரடர்கள் என்பதனால அவர்களுக்கு புத்திமதி சொல்றதுக்கு ஒருத்தர் அனுப்புனா சரிப்பட்டு வராதுன்னு 2 நபர்களை நபியா அனுப்புறான். அந்த மக்கள் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. மூன்றாவது இன்னொரு நபரையும் சேர்த்து அனுப்புறான். அப்போ அந்த மக்கள் கேட்கறதுக்கு தயார் இல்லை, அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. அந்த செய்தி அப்படியே அந்த ஊர் முழுக்க அப்படியே பரவுது. ஊருக்கு வெளியே இருந்த ஒரு மனிதர் ஓடோடி வராரு. சூரா யாசீன்ல அல்லாஹ் அப்படியே சொல்லி காமிக்கிறான், ஊருக்கு வெளியே இருந்த அந்த மனுஷன் ஓடோடி வரார். வந்து சொல்றாரு, யா கௌமி இத்தபிஉல் முர்சலீன், ஓ என்னுடைய சமுதாயமே, இந்த தூதர்கள் சொல்ற பேச்சை கேளுங்களேன். மல்லா யஸ்அலுக்கு மஜ்ரா, உங்ககிட்ட எந்த ஒரு கூலி கேட்கலையே. மார்க்கத்தை சொல்றதுக்காக 100 200 1000 500 கேட்டாங்களா? இல்லையே. உங்களுக்கு நேரான வழி, சத்தியத்தை ஹக்க சொல்றாங்க.
வமாலியல் அஅபுதுல்லதி ஃபதரனி வைலைஹி துர்ஜஊன். நம்ம எல்லாம் படைத்த அந்த ஏக இறைவனை வணங்காமல் இருப்பதற்கு நமக்கு என்ன நேர்ந்தது? எவ்வளவு நாள் இந்த துனியால வாழ போறோம்? வைலைஹி துர்ஜஊன். ஒரு நாள் அந்த ரப்பிடம் செல்ல வேண்டியது இருக்கின்றது. இவங்க சொல்லக்கூடிய சத்தியத்தை, ஹக்க, உண்மையை கேளுங்க என்று நம்மை போன்ற ஒரு மூமின், சாதாரண ஒரு மூமின் அந்த நபிமார்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. அந்த மக்களுக்கு அப்படியே கோபம் அந்த மனுஷன் மீது திரும்புது. எல்லோரும் சேர்ந்து அடிக்கின்றார்கள். நீ யாரா, எந்த ஊரை சேர்ந்தது என்று எல்லோரும் சேர்ந்து அடிக்கின்றார்கள். ஸ்பாட்லிய மவுத், ஷஹீதாயிரார். அவருக்கு சொல்லப்படுகின்றது, போ சொர்க்கத்துக்கு. சொர்க்கத்தை பார்க்கிறார். எவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கம், சாதாரண சொர்க்கமாதே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா ஃபியலு மின் குர்ரத்தி ஐன். இந்த உலகத்துல ஏன் எந்த பார்வை அந்த கண்ணை பார்த்ததில கற்பனை செய்ய முடியாது. அந்த மாதிரி உயர்தரமான ஒரு இடம் எதுன்னு சொன்னா அதுதான் சொர்க்கம். தங்கம், பவளம், வைரத்தால் அமைக்கப்பட்ட மாடா மாளிகை, பாலாறு, தேனாறு, மது ஆறு, நீராறு, காய்கனிகள், பல வகைகள், கற்பனையே செய்ய முடியாது. சிமெண்ட் கல் இந்த மாதிரி இது கட்டணங்கள்லாம் அழகா டிசைன் பண்ணிட்டு பாடுறா இப்படி இருக்கணும் அப்படின்னு. அதான் எல்லாம் சொல்றேன், இதெல்லாம் நீ இந்த மாதிரி கற்பனை செய்யாத. உனக்கு கற்பனைக்கு அப்பாற்பட்டது அந்த சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை அந்த மனிதர் பார்க்கிறார். ஷஹீதான அந்த மனிதர் அந்த சொர்க்கத்தை பார்க்கிறார். பார்த்துட்டு சொல்றாரு, யாலை தகோமி யலமூன். ஓ கைசதன, இந்த நன்மை என்னுடைய சமுதாயம் அறிந்திருக்க வேண்டுமே. நான் என்ன பெரிய சாதனை பண்ணிட்டேன், அந்த தூதர்கள் சொல்ற பேச்சு கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கே அந்த மக்கள் என்னை அடிச்சு கொண்டுட்டாங்க. ஆனா அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கூடிய வெகுமதி எவ்வளவு பெரிய வெகுமதி, உயர்தரமான சொர்க்கம். ஆகவே இந்த சொர்க்கத்துடைய பலாபலனே என்னுடைய சமுதாயம் அறிந்திருக்க வேண்டுமே. பிமா ஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். நான் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். ஆல் சின்ஸ் டெலீட். எல்லா பாவங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். வஜஅலனி மினல் முக்ரமீன். கண்ணியமான ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் கூட்டத்தில் சேர்த்து அல்லாஹ் எனக்கு உடனே சொர்க்கத்தை கொடுத்துட்டானே. இந்த நன்மையை என்னுடைய சமுதாயத்துக்கு நான் எப்படி எடுத்து சொல்வேன்? என்னுடைய சமுதாயம் இதை அறிந்திருக்க வேண்டுமே. சொர்க்கத்துக்கு போய் சொர்க்கம் கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷப்படாம அவரு கவலைப்படுறாரு. சமுதாயத்துக்கு சொல்லுமே. அவருடைய அந்த கவலை, அவருடைய அந்த ஃபிகர், அவருடைய அந்த துடிப்பு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமானதாயிடுச்சு. அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு செயல் ஆயிடுச்சு. அல்லாஹ் சொல்றான், கவலைப்படாத, நீ துனியாவுக்கு போக முடியாது, ஆனா உன்னுடைய செய்தியை என்னால கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் இறுதி வேதமான அல் குர்ஆனில் இறக்கி அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மை மட்டுமல்ல பாடமாக நமக்கு காண்பிக்கின்றான் என்று சொன்னால், சூரை யாசினை எத்தனை பேர் நாம் படித்திருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை நடைமுறைப்படுத்திருக்கோம். சூரை யாசின் நமக்கு பாடம் படிப்பினு சொல்லி காமிக்கிறான். வெறும் பரக்கத்துக்கு தான் ஓதுறாங்க, மையத்துக்கு தான் ஓதுறாங்க, படிப்பினைக்கு எத்தனை பேர் ஓதி இருக்கிறோம், அதை ஓதி எத்தனை முறை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோம். சூரை யாசின்ல அதான் அதுதான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், லியுன்தர மன் கான ஹய்யா, ஹயாத்தோட உள்ளவர்களுக்கு இது அச்சமுட்டி எச்சரிக்கைன்னு சொல்லி காமிக்கிறான். எத்தனை பேர் நம்ம இதை படிப்பினை பெற்றிருக்கின்றோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், ஏங்க மௌத்தான பிறகு கபூர்ல வைத்து அல்லாஹ் 3 கேள்வி கேட்டு நல்ல அடியாரா இருந்தா கியாமத் நாள் வரல ராகத்தோட உறங்க வச்சிடறான். இதுதான் பயான்ல நம்ம காலங்காலமா கேட்டுட்டு இருக்கோம். கியாமத்தில் எழுப்பி அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்னு இதுதான் ஹதீஸ் நம்ம பார்த்துருக்கிறோம். இவர் மட்டும் எப்படி உடனே சொர்க்கத்துக்கு போயிட்டாரு? அதை எப்படி நாம நம்புறது? நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வின் வழியிலே மார்க்கத்தை எடுத்து சொல்லி அதுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்களே மையத்துன்னு சொல்லாதீர்கள். வேற என்ன சொல்லணுமா? அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்றார்கள், தன்னுடைய ரப்பிடம் ரிஸ்க் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்க ரிஸ்க்குன்னு சொன்னா உடம்பு இருக்கணுமே, உடம்பதான் தூக்கி நம்ம கபர்ல வச்சிடறோமே, நமக்கு கண்ணுக்கு முன்னாலதான் அது மண்ணோட மண்ணாயி மக்கி போயிடுது. வெறும் ரூஹுக்கு போய் அல்லாஹ் என்ன உணவை கொடுப்பான்? கேள்வி வருது.
இதுக்கு பதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பச்சை பறவையே அல்லாஹ் அந்த ரூஹுக்கு டெம்பரவரியான பாடி அல்லாஹ் கொடுக்குறான். ஒரு பச்சை பறவையே அல்லாஹ் அந்த உடலை அல்லாஹ் கொடுக்குறான். அந்த உடல்ல இந்த ரூஹை, ஷஹீதாக்கப்பட்ட ரூஹை அதுல விடப்பட்டு அது சொர்க்கத்துக்கு உடனுக்கு உடனே போய் விடுகின்றது. சொர்க்கம் மறுமை நாள் வரையும் அந்த பறவையினுடைய தோற்றத்துல சொர்க்கத்தில் இருக்கும். மறுமையில் அந்த உடலோட சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில சொர்க்கத்துக்கு. ஆக மார்க்கத்தை எடுத்து சொல்லி ஒருவர் ஷஹீதாயிட்டால் கியாமத் நாள் வரையும் கபர்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல நீ தூங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உடனுக்குடனே சொர்க்கத்துக்கு போறேன். இன்னி டிஃபன் பண்ற, வெளியில போய் தாவா பண்ற, ஷஹீத் ஆயிட்ட, உனக்கு லஞ்ச் சொர்க்கத்துல இருக்கு. மதியானம் சாப்பிட்டீங்க, மாலை நேரத்துல போய் தாவா பண்ணீங்க, ஷஹீத் ஆயிட்டீங்க, இரவு டின்னர் எங்க இருக்கு? சொர்க்கத்தில் இருக்கு. இது நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகுன். அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்றார்கள், தன்னுடைய ரப்பிடம் அவர்கள் ரிஸ்க் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்று. ஆகவேதான் சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதிலே முந்தி கொண்டு இருந்தார்கள். உஹது மலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றுட்டு இருக்காங்க. 4 ரசூலுல்லாஹ்வோடு சேர்த்து 4 நபர்கள். அந்த மலை அப்படியே அதருது. உஸ்புத் யா உஹத், உஹதே சைலண்டா இரு. முதுகுல யாரெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு நபி நின்றுட்டு இருக்காரு, ஒரு சித்திக்கு நின்றுகிட்டு இருக்காங்க, 2 ஷஹீது நின்றுட்டு இருக்காங்க. நபி தன்னை பத்தி சொல்றாங்க, சித்திக்கு அபூபக்கருக்கு தான் எல்லாரும் சொல்லுவாங்க, கரெக்ட். இப்ப 2 ஷஹீதுன்றாங்க. யார் கூட இருக்கா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப நாம எல்லாம் இருந்தா, அலிம்சா உங்க கூட இருந்தா நான் செத்து விடுவோனா, எனக்கு கொலை செஞ்சோம்னா உங்க ஜோலியே வேணா யான்னு ஓடி விடுவோம் நம்ம. ஆனா தான் ஷஹீதாகக்கூடிய அந்த சந்தோஷம், நான் ஷஹீதாக போறேன்னா இன்னும் அவங்களுடைய ஈமான் ஈமானா, அவருடைய ஈமான் மேலும் அது இருக்கின்றது. அவ்வாறு இறுதியாக அவர்கள் காலகட்டத்தில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்ற வரலாறு நம்ம பார்க்க முடிகின்றது. காலித் பின் வலித் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எதிரி. உஹது போர்ல பின்புறமா வந்து தாக்கி முஸ்லிம்களை 70க்கும் மேற்பட்ட நபரை கொலை செய்த ஒரு எதிரி யாருன்னு சொன்னா அது காலித் பின் வலித் தான். எதிரி படையில இருக்கிறார். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது மக்காக்குள்ள நுழையாம தடை செய்து நிற்பாட்டக்கூடிய ஒரு நபர் யாருன்னு சொன்னா அதே காலித் பின் வலித் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்காங்க. தொழுதுட்டு இருக்கும் போது முகமது நபி நம்மளை கவனிக்கவே இல்லையே, தொழுகிலே போட்டு தள்ளிட்டா பிரச்சனை முடிஞ்சிருமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து முறை தொழும் போது அவர் தொழுகிலே முடிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த தொழுகினுடைய சிஸ்டத்தை எல்லாம் மாத்திடுறான். சஃபர்ல 2 ரக்காத்து, ஆனா போர்க்காலத்துல 2 இல்ல 1 ரக்காத்து தொழுங்க அப்படின்னு 2 குழுக்களா பிரிஞ்சு இமாம் 2 ரக்காத்து தொழுவாரு. ஒரு குழு வந்து 1 ரக்காத்து தொழுங்க, அவங்க போய் பின்னால நின்றுங்க, மற்ற குழுக்கள் வந்து தொழுங்க, பாதுகாப்புக்காக அவங்க நிக்கட்டும் அப்படின்னு அந்த முறையே மாறிடுச்சு. காலித் பின் வலித் நினைக்கிறாரு, நான் மனசுல தானே நினைச்சேன், நான் வெளியில யாருக்கிட்டையும் சொல்லலையே, இந்த செய்தி எப்படி முகமது நபிக்கு போய் யாரு சொல்லியிருக்க முடியும்? படைத்த இறைவனால் தான் இதை சாத்தியம் சொல்லியிருக்க முடியும். உண்மையிலே அதுதான் அப்படி அப்பதான் உணர்றாரு, இது உண்மையான மார்க்கம், சத்தியமான மார்க்கம் என்று உணர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இஸ்லாத்துக்காக பாடுபடுகின்றார். கடைசி காலத்துல அவர் மகன் தருவாயில அவர் உடலெல்லாம் பார்த்து அழுறாரு. எதுக்குங்க அழுதுங்க? பழைய அந்த வெட்டு காயங்களுடைய அந்த ஞாபகம் வந்து என்ன துக்கம் நெஞ்சை அடைக்கின்றதா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவர் சொல்றாரு, நான் அதுக்காக அழுவிடுங்க, இந்த இரத்த காயங்களோட நான் ஷஹீதா இருந்தால் உடனுக்குடனே சொர்க்கத்துக்கு போயிருப்பேன். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த மார்க்கத்துக்காக தன்னை தியாகம் செய்யக்கூடிய ஆர்வம் அந்த சஹாபாக்களிடம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம எங்க போலித்தனமான வாழ்க்கை, அவர்கள் இஸ்லாத்துக்காக உயிர் வாழ்ந்துறாங்க, இன்னைக்கு நாம இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். பேர் தாங்கி முஸ்லிம்களா இருக்கிறோம் நாம. யோசனை பண்ணி பாருங்க. ஆகவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க தீனில் இருக்கிற வரலையும் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். நீங்க தீன்ல சோம்பேறித்தனம் பண்றீங்க, தீனை எத்தி வைக்கிறதுக்கு நீங்க சங்கடப்படுவீங்கன்னு சொன்னா
அங்கிருந்தே உங்களுக்கு வீழ்ச்சி ஏற்பட்டு விடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களை, இந்த மார்க்கம் நபிமார்களுக்கு சென்ற காலங்கள் எல்லாம் நபிமார்கள் மட்டும்தான் எத்தி வைக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா இந்த மார்க்கம் அனைவர்கள் மீது கட்டாய கடமை. சூரா யூசுப் என்ற அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி இருக்க படிச்சு பாருங்க. குல் நபியை நீங்க சொல்லுங்க, ஹாதிஹி சபீலி, இதுதான் நேரான வழி, அது ஓ இலல்லா, உங்களை அந்த வழியின் பக்கம் அழைக்கின்றேன். ஆனா நான் மட்டும் இல்ல, வமினித்தவனி, என்னை பின்பற்றக்கூடியவர்களும் இந்த சத்திய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள் என்பதை நீங்க அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று சொல்லி காண்போம். ஆகவே மூமினாயிருக்கூடிய நாம் மற்றவர்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைப்பது தலையாய கடமையா இருந்துட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்றாங்க ஹஜ்ஜத்தின் மீதான போது, நான் இந்த மார்க்கத்தை எத்தி வைத்து விட்டேனா? முழுமையா எத்தி வைத்து விட்டீர்கள். பலா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் மஷஹத், அல்லாஹ் மஷஹத், அல்லாஹ் நீ சாட்சி. அடுத்த செகண்டா சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவர்கள் போய் தீனை பத்தி சொல்லுங்கன்றாங்க. அந்த மக்கள் 1,24,000 சஹாபாக்கள், ஹஜ்ஜுக்கு வந்தவங்க அவ்வளவு, வராதவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க. இன்னைக்கு மஸ்ஜித் நபியில போய் பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய கபர்ஸ்தான், எல்லா சஹாபாக்கள் அங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. மதீனாவில் அன்றைய வாழ்ந்த சஹாபாக்கள் பெரும்பாலும் அங்கதான் அடக்கம் செய்யப்பட்டு இருக்காங்க. வெறும் 7,000 சஹாபாக்கள் தான் அடக்கப்பட்டிருக்காங்க. இப்போ 1,24,000 சஹாபாக்கள் பல நாடுகள் பிரிந்து சென்று விட்டார்கள். எந்த இடத்துல நின்று சொல்றாங்க தெரியுமா? நாம தொழுகை கண்டிப்பா கடமை, ஆனா தொழுகையுடன் தாவாவும் கடமை. எந்த இடத்துல சொல்றாங்க தெரியுமா? எந்த இடத்துல நீங்க 2 ரக்காத் தொழுதா 1,00,000 நன்மை, நீங்க 2 ரக்காத் தொழுதீங்கன்னா ஒரு நன்மை தான் கிடைக்கும். 1,00,000 முறை தொழுத நன்மை கிடையாது. ஆனா மக்காவில் 2 ரக்காத் தொழுதீங்கன்னு சொன்னா 1,00,000 முறை நீங்க தொழுத நன்மை கிடைக்கும். அந்த இடத்துல நின்று சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவர்கள் போய் தீனை பத்தி சொல்லுங்கன்றாங்க. எல்லா நாட்டுக்கும் அப்படியே போயிட்டாங்க. அப்ப நீ இங்க 2 ரக்காத் தொழுதை விட இந்த தீனை எத்தி வைப்பது உன்னுடைய தலையாய கடமை என்பதை உணர்த்தினார்கள். எல்லா இடத்துக்கு போயிட்டாங்க. உலக மேப்பை எடுத்துக்கிட்டு இங்க முஸ்லீம் இருக்காங்க, இங்க முஸ்லீம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்? எல்லா இடத்துலயும் முஸ்லீம் இருக்காங்க. கூடுதலா இருப்பாங்க, குறைவா இருப்பாங்க. முஸ்லிம்கள் இல்லாத இடமே இல்லை. அன்பிற்குரிய சகோதரர்கள், அவருடைய உழைப்பினால இன்னைக்கு நாம ஏகத்துவவாதியா இருக்கிறோம். இல்லைன்னா நம்முடைய நிலைமைக்கு என்ன இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எத்தி வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அத்தகைய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானார். வாஹ்தான். ஏங்க இவ்வளவு பேரு நரகவாசிகளா போறாங்க உங்களுடைய சமுதாயத்தார், ஏன் இவங்களுக்கெல்லாம் தீனை பத்தி சொல்லலையா அப்படின்னு. அல்லாஹ் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த மக்களை அழைச்சி அல்லாஹ் கேட்பான், ஏன்டா இவ்வளவு பேர் நீங்க நரகத்துக்கு போறீங்க, உங்களுக்கு சத்தியத்தை பத்தி சொல்றதுக்கு யாரும் வரலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். புகாரில வரக்கூடிய செய்யான ஹதீஸ். அப்போ அந்த நேரத்துல அந்த மக்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு நபி வந்திருந்தா நாங்க ஈமானோட செயல்பட்டு இருப்போமே, அந்த மாதிரி எந்த நபியுமே வரல அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றோமே இல்லையா? நம்ம வீட்டுல கூட சில பசங்க கிட்ட சில வேலையை சொல்லுவோம், செஞ்சிருக்க மாட்டான். ஏன்டா செய்யலையடான்னு கேட்டான், எப்ப சொன்னேன் நீ சொல்லவே இல்லை, என்ன செய்யு சும்மா சொல்லு, தபாய்ப்பானுங்களா இல்லையா? அதே மாதிரி அங்கே நடக்கும். ஹஷர்லயும் இதே போலதான் பிரச்சனை, யாரும் வரல அப்படின்னு நாங்க என்ன பண்ணுவான் சொல்லுவான். அப்ப அந்த நேரத்துல மறுபடியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சு கேட்பான், என்னங்க இவங்களுக்கெல்லாம் நீங்க தீனை பத்தி சொல்லவே இல்லைன்னு இந்த மக்கள் சொல்றாங்களே. அதுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எல்லாம் நான் மார்க்கத்தை எத்தி வைத்து விட்டேன், முழுமையாக எத்தி வைத்து விட்டேன், இந்த மக்கள் தான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுக்கு சாட்சி என்ன அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். சாட்சி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தார்கள், அவர் ஆரம்ப கால தூதர், நாம் எப்படிங்க போய் சாட்சியா இருக்க முடியும்? சொல்லிட்டாரா இல்லையா? இப்ப நம்மள அல்லாஹ் அழைப்பான், என்னங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்களுக்கு தீனை பத்தி சொன்னாங்களா? அவர் உங்களை தான் சாட்சி வைக்கிறாரு, நீங்க சொல்லுங்க அப்படின்னு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தார்கள் அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான். நாம சொல்லுவோம், ஆமா யா அல்லாஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தாவா செய்தார்கள், இன்னி தஅவ்து கௌமி லைலா வ நஹாரா, இரவு பகலா அழைச்சாங்க, பலம் எசிதும் துஆ இல்லா ஃபிராரா, அவருடைய அழைப்பு இவர்கள் விரண்ட ஓடுவதை தவிர எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. குல்லமா தஅவ்தும் லிதக்ஃபிர் லஹும் ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம் வஸ்தகஷவு தியாபும் அஸர்.
அவர்கள் அழைக்க போகும்போதெல்லாம் தூங்குற மாதிரி நடிப்பது, காதுல விரல் வைப்பது, தீனை பத்தி சொன்னா எரும மாட்டு மேல் மழை பெஞ்ச மாதிரி கண்டு காணாம அப்படியே போயிட்டே இருந்தான். இஸ்தவுக்கு ரொம்பக்கு மின்னோக்கான அகஃபாரா யுர்சிலு ஸமா அலைக்கும் இருந்து மித்ராரா வெங்கிட்டுக்கும் யம்மாவ வனீர் வஜஅல்னாக்கும் ஜன்னாத்தி நஹரா. எவ்வளவோ சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் பண்ணுங்கடா, அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுப்பான், தோட்டத்தை கொடுப்பான், துருவத்தை கொடுப்பான், உனக்கு நல்ல செல்வத்தை கொடுப்பான், நல்ல ஆண் பிள்ளைகளை கொடுப்பான், நல்ல செழிப்பான எவ்வளவோ சொன்னாங்க. இந்த மக்கள் தான் கேட்கவில்லை. இதெல்லாம் யாரும் சொல்லுவோம்? நாமும் சாட்சியா நின்று சொல்லுவோம். இதெல்லாம் நாங்க படிச்சோம் குர்ஆன்ல, இதெல்லாம் நாங்க படிச்சு நாங்கள் படிப்பினை பெற்று நாங்களும் தீன்ல உறுதியோட இருந்து தாவா செய்தோம். யாரு சொல்லுவோம்? நாமும் செய்வோம். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அதை செய்திருந்தால், அதை படித்திருந்தால், படிப்பினை பெற்றிருந்தால், அதை நடைமுறைப்படுத்தியிருந்தால் தான் மறுமையில நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாட்சியாளர்களா நாம் நிற்க முடியும். இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நாம இந்த பணியை, உயர்தரமான பணி, ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, சொல்லிலே சிறந்த சொல் தாவாவை பற்றி சொல்வதுதான். சிறந்த செயல் தாவாவுடைய செயல்பாடு தான். மறுநில சாட்சியா நிற்பதும் இந்த தாவா தான். ஆகவே இந்த தாவா பணி இல்லாம நாம மறுமையில் வெற்றி பெறவே முடியாது. ஒரே செய்தி சொல்லி முடிக்கிறேன். 113வது அத்தியாயம், அதுல இதே தான் அல்லாஹ் சொல்றான். காலத்தின் மீது சத்தியமாக, மனிதன் எல்லோருமே நஷ்டவாளி தான். இந்த 4 தன்மைகள் அவனிடம் இருந்தாலே தவிர, ஒன்னு என்ன? இல்லல்லதீன் ஆமன், ஈமான் கொண்டிருக்க வேண்டும். வஅமிலு ஸாலிஹாத், அதன் அடிப்படையில செயல்படணும். வதவாசவ், அந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு வசியத் செஞ்சிருக்கணும், நசியத் பண்ணிட்டு இருக்கணும், தாவா செஞ்சுட்டு இருக்கணும். வஸ்ஸப்ர், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகளை பொறுமையா சகித்துக் கொள்ளணும். இப்ப இந்த 4 தன்மைகள், ஈமானு, அமலு, தாவத்து, சபர், இந்த 4 தன்மைகள், இந்த 4 தன்மைகள் யாரிடம் இருக்கின்றதோ இவர்களை தவிர மற்ற எல்லோரும் எல்லோருமே நஷ்டவாளி என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அன்பிற்குரியவர்களை, இந்த 4 தன்மைகள் நம்மிடம் இருக்கின்றதா என்பதை ஒரு கணம் சிந்தித்து செயல்பட வேண்டும். வல்லல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக, இந்த பணிகளை செய்வதற்கான தௌஃபீகை தந்தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم.